Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்ற ரொம்பவும் இலகுவான அமல். ரொம்ப நேரம் எடுத்துக்க போகிறதில்ல, வெறும் 10 நிமிஷத்தில் போதும். நீங்கள் இந்த அமல் செய்ய 10 நிமிஷமே போதுமானது தான். என்ன ஒரு ஹாஜத்தாக இருந்தாலும் சரி, உடனடியாக உங்களுக்கு நிறைவேறணும், உடனே எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை நிறைவேறணும், இல்லை உடனே எனக்கு இந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்காக ரொம்பவும் இலகுவான அமல் இது. இது நீங்கள் செய்கிறதுக்கு அதிகபட்சமாக சொல்லணுன்னாலே 10 நிமிஷம்தான். அதனால் நீங்கள் இதை அதிகமாக வாழ்க்கையில் வளமையாகவே நீங்கள் இதை ஆக்கிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷத்தை கூட நீங்கள் நேரம் ஒதுக்கி செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப கடினமான தேவையாக இருக்கும்போது இதை நீங்கள் ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இதை எப்படி ஓதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஜத் நஃபில் 2 ரக்காத் தொழுவணும். ஹாஜத் நஃபில்னாலே நம்மளுடைய தேவைக்காக எந்த ஒரு தேவையோ அந்த தேவையை மனசில் நியத்து வச்சுக்கிட்டு, இந்த ஒரு தேவைக்காக நான் ஓதுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹாஜத் நஃபில் 2 ரக்காத் நீங்கள் ஓதிட்டு, அதாவது தொழுது முடிச்சுட்டு அதே இடத்துலையே பேசாமல் 3 முறை சூரா யாசின் ஓதுங்க. சூரத்துல் யாசினை 3 முறை நீங்கள் ஓதுனாலே போதும். இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 3 முறை யாசின் ஓதுனதுக்கப்புறம் அப்படியே அல்லாஹ்விடம் சஜிதாவில் எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் இப்போ ஓதிட்டு இருக்கீங்களோ, தொழுதீங்களோ, அந்த தேவையை ஓப்பன் டாக்காக ஃபுல்லாக அதை அப்படியே அல்லாஹ்விடம் ஒப்படைங்க. எதுக்காக உங்களுக்கு தேவைன்னா, இது எனக்கு தேவைப்படுது, ஏன் இது தேவைப்படுது அப்படின்னா, நான் இது ஏன் ஆசைப்பட்டு ஒன்று கேட்குறேன் அப்படின்னு அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெளிவாக அல்லாஹ்விடம் முறையிடுங்க. உங்களுக்கு அழுது துவா கேட்கணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் அழுது கூட அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. ரொம்பவும் ஈஸியானது. ஹாஜத் நஃபில் தொழுதுட்டு யாசின் 3 முறை. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா உடனடியாக நிறைவேற்றி தருவோம். உங்களுடைய ஹாஜத்தை உடனடியாக கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். சூரா யாசின் குரானுடைய இதயமாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருந்தால் அல்லாஹ் குரானுடைய இதயமாகவே ஆக்குவான் யாசின் சூறாவை. ரொம்பவும் இலகுவான ஒரு சூறா, அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு சூறா. எத்தனையோ சூறாக்கள் இருக்குது, சிறந்த சூறாக்கள். ஆனால் அதிக பேருக்கு யாசின் சூறானாலே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒன்று தான். அப்படிப்பட்ட மகிமையாக யாசின் சூறாக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். அதனால நீங்கள் அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேட போகிறீங்க. இந்த ஒரு துவாவை, அதாவது இந்த ஒரு சூறாவை ஓதுவதன் மூலம் நம்ம அல்லாஹ்விடம் எந்த ஒரு தேவையும் அதை நம்ம முடையிட போகிறோம். எப்போவுமே எது ஓதுறதா இருந்தாலும் சரி, ஒரு முறை நீங்கள் அதனுடைய அர்த்தத்தையும் தமிழில் பாருங்கள், தர்ஜுமத்தில் அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு இன்னும் தெரியும். வெறும் அரபியை மட்டும் நம்ம ஓதி எல்லாவிடம் போயிட்டுறதுக்கு பதிலாக இதில் என்ன இருக்குது, இதில் என்ன எல்லாம் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்போவுமே அர்த்தம் முக்கியம். அர்த்தத்தையே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்போவுமே எதாக இருந்தாலும் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, உடனடியாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.